பிரித்தானிய பிரஜையொருவரை கொலை செய்து அவரது காதலியை வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தியமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த தங்காலை பிரதேச சபையின் தலைவர் சம்பத் சந்திரபுஷ்ப விதான பத்திரன உள்ளிட்ட 6 பேரை முன்பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. மேல் நீதிமன்ற நீதிபதி குமுதினி விக்ரமசிங்க முன்னிலையில் வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்கள் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் தாம் நிரபராதிகள் என கூறியதை அடுத்து அவர்களை முன்பிணையில் விடுவிக்க மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சந்தேக நபர்களை தலா 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 5 லட்சம் ரூபாய் வீதம் 3 சரீரப்பிணைகளும் விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தவிர மாதாந்தம் இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சமூகம் அளித்தல், கடவுச்சீட்டுகளை நீதிமன்றத்திடம் ஒப்படைத்தல் மற்றும் சாட்சியாளர்களுக்கு எவ்வித அழுத்தமும் கொடுக்க முடியாது என்ற நிபந்தனைகளின் கீழ் பிரதிவாதிகள் முன்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 17 குற்றப்பத்திரிகையின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சந்தேக நபர்கள் முன்பிணையில் விடுவிக்கப்பட்டனர். பிணையாளர்களை ஆஜர்படுத்துமாறு நீதிமன்றம் திகதி ஒன்றையும் வழங்கியது. அத்துடன் இந்த வழக்கின் தற்போதைய நிலைமைக்கு அமைய நாளாந்தம் வழக்கு விசாரணை நடத்தி பிப்ரவரி மாத இறுதியில் நிறைவு செய்யும் நிலைமை காணப்படுகின்றது.